நம்ம அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரூட் காஸ் நாங்கள் கண்டுபிடிப்போம். ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த கேசஸ் என்னன்னு ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ரூட் காஸில் உங்களுக்கு மேஜராக கிடைக்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று ஜெனட்டிக்காக அவர் வந்திருக்கணும். ஜெனட்டிக்காக 2 டைப்பாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று டைப் 2வும் வருது, டைப் 1ம் வருது. ஸோ டைப் 2 தான் மேஜராக எல்லாருக்குமே வருது. அது இந்த டேப்லெட்லாம் இது பண்ணுறாங்க. இந்த டைப் 1ன்றது குழந்தைங்களுக்கே வருதுன்னு கேள்விப்படுறோம். இந்த டைப் 1 குழந்தைங்களே வர டயபெட்டிஸுக்கு அக்குபஞ்சரில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரெகுலராக இன்சுலின் எடுத்தாகணும், வேறு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாதுன்றாங்க. ஸோ அக்குபஞ்சரில் இந்த சைடு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக வந்துட்டு டைப் 1 டயபெட்டிஸ்க்குமே வந்துட்டு மருத்துவம் இருக்குது இதில் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டாக்டர், ஒரு அலோபதி டாக்டர் வந்து சொல்கிறது வந்துட்டு அவங்களோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் அவங்க படித்ததை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதனால் அதை வந்து தப்புன்னே சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, நீங்கள் இன்சுலின் தான் எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிடையவே கிடையாது. அதாவது வானமே எல்லை மாதிரி வானத்துக்கு எல்லை இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நிஜமாக என்ன மாதிரி உடம்புன்றது வந்து அந்த உடம்பில் எந்த ஒரு செல் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த செல்லுக்கான மருத்துவம் வந்து நம்ம பாடியிலே இருக்குது. அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது ஒரு ஊசி. இதுதான் அக்குபஞ்சரோட கான்செப்ட். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும், நான் சொல்கிறது வந்து ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசுகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து சயின்ஸ் தான் நிஜமாக. அப்போது நீங்கள் டயபெட்டிஸ் 1 இருக்கிறவங்க கூட, டைப் 1 இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இதை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறதை கண்கூடாக பார்க்கலாம். யாரும் ட்ரை பண்ணுறதில்ல. பிகாஸ் இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்களே இதுக்கு வந்து வேறு வழி கிடையாது, நீங்கள் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், அவ்வளோதான், இதுக்கு வேறு வழி இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். பட் யாராவது ஒருத்தராவது இல்லை இது இருக்குது, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பார்த்தா அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியும். அது அந்த மாதிரி நிறைய டிசீஸ் சொல்லிகிட்டே போகலாம் அக்குபஞ்சரில் சரி பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அக்குபஞ்சரை நம்பி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும். அடுத்தது இப்போ என்னென்னா, நீங்கள் அதான் டைப் 1க்கும் இதில் சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த லேடிஸ் வந்து கன்சீவ் ஆகிற டைமில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகுது. அந்த டைமில் டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கன்சீவ் ஆகி இருக்கிற டைமில் அக்குபஞ்சர் போகலாமா, அது சேஃபாக? ஏன்னா டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் தவிர வேறு எதுக்கும் அவங்க போகிறத சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுலேயும் ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகும். இப்போ சுகருக்கு எப்படி நம்ம மெடிசன் எடுக்கிறோமோ அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டயபெட்டிக் நியூரோபதின்ற மாதிரி சில அஃபெக்ட்லாம் இருக்குது, நர்வ் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆலோபதியில் இந்த நேரத்தில் உங்ககிட்ட மருத்துவம் இருக்கா அந்த சுகரை கம்மி பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி பண்ணலாங்களா? அதாவது இப்போ நீங்கள் கேட்குறது வந்துட்டு ப்ரெக்னென்சி அப்போது இருக்கிற சுகரை வந்துட்டு குறைக்கிறது அக்குபஞ்சரால் முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜென்ரலாகவே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு சில மாதம் வந்து நம்ம அக்குபஞ்சர் பண்ணவே கூடாது. 4 மந்த்ஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நிறைய உபாதைகள் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், தூக்கம் வராது, ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஓவராக இருக்கும், வாமிட்டிங், நாசியாலாம் வரும். அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. அது நான் சொல்கிறேன் ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்குபஞ்சரிஸ்ட் அவங்களுக்கு தெரியும். சில பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்சி அப்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அது படிக்கும்போது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் ப்ரெக்னென்சி அப்போது அவசரப்பட்டு நீங்கள் எந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. பேஷண்ட்டுக்கும் சொல்கிறேன், சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அக்குபஞ்சர் வந்து 100%, இல்லாட்டி தப்பாயிடும். கண்டிப்பாக அது டேஞ்சரஸ். ஸோ ப்ரெக்னென்சி அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்துட்டு அந்த டைமில் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணதில்லை. அப்போ அந்த கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்து வந்தவங்க வந்து ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும். அப்போ நீங்கள் வந்து அதை சரிப்படுத்திக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் இன்சுலின் எடுத்துக்கலாம். நான் ஏன் வந்து பரவாயில்ல பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நிறைய முறை வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த டைமில் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அதை பொறுத்து உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு மெடிசன் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. பட் ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு 100% சாய்ஸ் இருக்குது. அது அக்குபங்க்சர் பண்ணும்.